ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா மாதிரி பையன் வேணும்னு நான் சொல்லுவேன். புரியுதா? என் அப்பா மாதிரி வேணும், என் அண்ணன் மாதிரி ஒருத்தன் வேணும். அது ரொம்ப அழகு தானேங்க. அது எப்படிங்க ஒரு 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 தம்பி யார் இந்த தம்பி ஏதோ ஒரு இடத்துல விக்கல்ஸ் கூட கேட்பாரு. அது எப்படி நீங்கள் வந்து ஹீரோ யாருன்னு கேட்டால் அவனை சொல்லுவீங்க. நமக்கு பிடிக்குது அவன் தம்பினாலும் அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்குதுங்க. அந்த மாதிரி சொல்கிறதுல என்ன இது இருக்குது? எல்லா பொண்ணுங்களும் அப்பா மாதிரி பையன் வேணும்னு, எல்லா பையனுங்களும் அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்கிறது தப்பு இல்லைன்னா இது எப்படிங்க தப்பாகும்? அவன் ஒரு குட்டி பையங்க. எனக்கு உண்மையிலேயே அவன் பின்னாடியே வரும்போது நிஜமாவே அம்மா முந்தாண்டி பிடிச்சிட்டு வர ஒரு பையன் மாதிரி தான் எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டே இருப்பேன், டே நீ பெரிய பையன் மாதிரி தெரியலடா, நீ குட்டி பையன் மாதிரி இருக்கடா, நீ குட்டி பையன் மாதிரி இருக்கடான்னு நான் சொல்லுவேன். வெளியில் பார்க்குறவங்க அதை தப்பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஆக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு லீஸ்ட் ஐடியா கூட கிடையாது. இது எங்கேயாவது தப்பாகும்னு நம்ம நினைக்கவே நிறைய இடங்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருப்போம். ஐயோ இது எங்கேயாவது போயிடும், இவங்க கிட்ட இப்படி பேசணும்னு. இவெல்லாம் எனக்கு இந்த தம்பிகள் கிட்ட எனக்கு அது வந்ததே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரைட் ரைட் ரைட்